எல்லாருக்கும் வணக்கம். ஈகோன்னா என்னங்க? ஈகோன்னா என்ன? ஆணவமா, ஆடம்பரமா, இல்லை கௌவதியானத்தனமா, இல்லை பிறரை கேவலப்படுத்திட்டு போகிறதா? என்ன தான் ஈகோ? ஒன்றும் இல்லை. உங்களை ஒருத்தரோ இல்லை பிறரோ உங்களுக்கு வணக்கம் வைக்கும்போது நீங்கள் திருப்பி வணக்கம் வைக்காமல் போய் பாருங்கள். இதுதான் நபிகள் நாயகம் சொல்கிறாரு. ஒரு மனிதன் நமக்கு சலாம் வைக்கும்போது நாம் திருப்பி சலாம் வைக்கலன்னா அதை விட பாவம் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லைன்றார். இப்போ நீங்கள் எல்லாரையும் வணக்கம் வைக்கணும்னு அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு வணக்கத்தை, ஒரு சலாமை வச்சு பாருங்கள். ஈகோ சுத்தமாக மறைஞ்சிடும். ஈகோ இருக்கிறது தெரியாது. இப்போ ஈகோ எங்கேருந்து வருதுங்கிறது புரியும். நம்ம எவ்வளவு தான் வேலை அதிகமாக இருக்கலாம், பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் பல பிரச்சனையோட சோதனையாக கூட சொல்லலாம் இல்லையா? ஆனால் ஊருக்குள்ளே வரும்போது நாம் சிரித்த முகத்தோட எல்லாருக்கும் வணக்கம் வச்சு பார்ப்போமே, எந்த பிரச்சனையுமே வராது. எப்பயும் உம்முன்னு இருக்கிறது போல இல்லாமல் ஊருக்குள்ளே வரும்போது நண்பர்கள்ட்ட வணக்கம், வணக்கம் மச்சான், வணக்கம் சார், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு தான். நம்ம பிரச்சனையெல்லாம் மறந்தும் போய்டும். அவங்களும் ஏதாவது பிரச்சனையில் இருந்தாங்கன்னா அதுவும் ஒழிஞ்சிடும். இப்போ ஈகோங்கிறது தெரியாமையே போய்டும். இப்போ ஈகோ அப்படிங்கிறதுக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழி. விரோதியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் கூட நாம் திருப்பி வணக்கம் வைக்கிறோம், இல்லை கடந்து போயிடலாம். ஆனால் வைக்கும்போது வணக்கம் வைக்காமலையோ இல்லை சலாம் செய்யாமையோ போனால் அதை விட தவறு வேறு எதுவுமே இல்லை.